ஹோ ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் 2 வந்திருக்கு. இந்த ப்ரொமோட் 2வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொமோட் 2 பார்க்கும்போது என்ன புரிஞ்சிச்சுன்றதை தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. யார் யாருக்கு முதல் சண்டைன்றதை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டிக்கெட்டு ஃபினாலை விட 8th டாஸ்க் அது ரொம்ப நேரம் போது போல இருக்குது. ஏன்னா இதில் பேசி தான் வெளியே அனுப்புறது நல்லாவே தெரியுது. இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா யார் யார் இந்த காருக்குள்ளே இருக்காங்க இந்த ப்ரொமோ வச்சு பார்க்கும்போதுன்னா, நம்ம அரோரா இருக்காங்க, சுபிக்ஷா இருக்காங்க, திவ்யா இருக்காங்க, பின்னாடி வந்து கமருதீன், விஜே பார்வதி இவங்க தான் இருக்காங்க. ஸோ விஜே பார்வதி பக்கத்தில் இருந்த சென்ட்ரா உட்காந்து இந்த விக்ரம், அப்புறமா சபரி, வினோத் எல்லாம் காலி வெளியே போயிட்டாங்க. ரைட்டா? இப்போது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சுல, இன்ஃபர்மேஷன். சாண்ட்ரா வந்து மயக்கம் போட்டு வந்துட்டாங்க, விஜே பார்வதி தான் தள்ளி விட்டாங்கன்னு. ஸோ அந்த விஷயங்கள் நடந்திருக்குன்றது இதில் தெரியுது. ஏன்னா சபரி வந்து ஒரு இடத்துல வந்து இப்படி உன்னை தள்ளி விட்டுருக்காளா, இதே மாதிரி ஒன்றையும் தள்ளுவாடா அப்படின்னு சொல்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது தெரியுது. சரி, எல்லாமே ஒன்று பார்க்கலாம். ஸோ இது மாதிரி காருக்குள்ளே மொத்தம் 5 பேர் இருக்காங்க. யார் யாருன்னா கமருதீன், பார்வதி, அரோரா, திவ்யா, சுபிக்ஷா. பார்வதி வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது காலை வந்துட்டு முன்னாடி சீட்டில் இருக்கிற திவ்யாவுக்கு பின்னாடி ஒரு சீட் இருக்குது. அந்த சீட்டில் பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் கால் படலை, காலை நீட் வச்சு வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த டாஸ்க்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டையுமே வந்துட்டு கொஞ்சம் மேபி ப்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஹாஷாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இது வந்து ட்ரிகர் பண்ணி அவங்கள பேசி வெளியே அனுப்புறதுக்கு உண்டான முயற்சியாக இருக்கும். அதனால தான் கமருதீன் அந்த மாதிரி வார்த்தையை விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். சாண்ட்ராவும் அப்படி தான் பேசி இப்படி தான் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ட்ரிகர்னு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, நீங்களே பேசி வெளியே அனுப்பணும். அதுக்கு நார்மலாக பேசினா அதில் நீங்கள் நல்லவங்கன்னு சொன்னால் இறங்க போகிறது கிடையாது. உங்களை கோவப்படுத்தி பார்க்கும்போது இறங்குவாங்க. அந்த மாதிரி தான் கான்செப்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. அடுத்தது திவ்யாவுக்கு பின்னாடி கால் வருது. அப்போ வந்து திவ்யா என்ன சொன்னாங்க, மண்டை மேலே மட்டும் உங்கள் கால் படிச்சுன்னா கால் இருக்காது பார்த்துக்கோன்றாங்க. அதை வச்சு பார்க்கும்போது விஜய் பார்த்து காலை வச்சுருக்காங்க, ஆனால் அவங்க மேலே படுற மாதிரி இல்லை, வச்சு வெறுப்பேற்றுறாங்கன்றது தெரியுது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இருந்தாலும் அவர் இறங்கிறாத முதல்ல ஒன்று சொன்னார். அதுக்கப்புறமா என்ன இருக்குது பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு கத்துறாரு. அப்புறம் கமருது வந்துட்டு இங்கே வந்து டேய் தப்பாக பேசுகிற விக்கல்ஸ் அப்படின்றாருங்க. விக்கல் அப்புறம் திவ்யா ஒரு பக்கம் வந்துட்டு எதுக்கு கத்துறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த அந்த கார் டோரானை வந்துட்டு சபரி, வினோத் கூட வந்து ஏதோ சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் சபரியும் விக்கல்ஸ் தான் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. விக்ரம் வந்து என்ன சொல்கிறார், வாடா 2 பேரும் சேர்ந்து வெளியே போகலாம், வாடா வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. சபரி வந்து இந்த கேள்விக்காக சாண்ட்ராவை தள்ளிவிட்ட பாரு அடுத்த 10 நிமிஷத்தில் ஒன்றையும் தள்ளுவாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுலேருந்து தெரியுது பார்வதி வந்து சாண்ட்ராவை தள்ளிவிட்டுருக்காங்க, ஏதோ கேள்வின்றாங்க. ஸோ என்ன கேள்வி கேட்டாங்கன்றது தெரில, அவங்கள உசுப்பத்திரமா ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க போல இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று கேவலமாக ஏதோ ஒன்று வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் ஒன்றுமே புரியல. அடுத்து கமருதி வந்துட்டு அம்மான்னு வந்துட்டு நீ கத்தி அழுதல்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த நேரம் தான் சபரி வந்து இன்னும் டென்ஷனாக ஆக்ரோஷமாக, ஏன்டா ஒரு அப்பாவியை தள்ளின வெளியே அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஏன்டா ஒரு அப்பாவியை தள்ளின வெளியே சாண்ட்ராவை தான் சொல்கிற பொழுது, சாண்ட்ரா விழுந்தது தான் ஒரு வேளை இந்த இவ்வளோ பெரிய சண்டைக்கு முக்கிய காரணமாக கூட இருக்கலாம். அவங்க வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காங்களே, அதனால் அவங்க வந்து டென்ஷனில் கத்துறாங்களான்னு தெரியல. சரிங்களா? ஆனால் கடைசியில் வந்துட்டு டோர் அப்படி சாத்துறாரு வேகமாக, கார் டோரை. அரோரா இறங்காதடி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதில் தான் வந்து ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்கும்பொழுது கடைசியில் இவங்களாம் சண்டை போட்டு இறங்கிடுவாங்க போல இருக்குது. கடைசியாக வந்து அரோரா இறங்காமல் இருந்து இந்த டிக்கெட் ஃபினாவை அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதுதான் வந்து இப்போதைக்கு இந்த ப்ரொமோவில் வந்திருக்கு. ஸோ பயங்கரமான சம்பவங்கள் இருக்குது போல இருக்குது. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.